அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 12 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வான்கடே ஸ்டேடியம் மும்பையில் இந்த மேட்ச் நடக்குது. இரவு 7:30 மணிக்கு. இந்த மேட்சுக்கான ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ, ஸ்கோர் கார்டு, பிச் ரிப்போர்ட், ட்ரீம் டீம், அதே மாதிரி நேற்று நடந்த மேட்சோட ட்ரீம் டீம் பாருங்க. யாராலுமே போட முடியாத ஒரு ட்ரீம் டீமாக இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் டீம். இதை கண்ணை மூடிட்டு போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை பற்றியும் கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வான்கடே ஸ்டேடியம் தான் முதல் மேட்ச் இந்த சீசனில். அதனால இந்த பிச் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா மும்பை 10வது இடத்துல இருக்காங்க. நல்ல ஸ்ட்ராங் டீம். ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ், டாப் பிக் மேட்ச் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் 2 மேட்ச் தோத்துருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. 6வது இடம் அண்ட் 10வது இடத்துக்கான ஒரு பேட்டில். இது மும்பையுடைய ஓம் கிரவுண்டு. இந்த கிரவுண்டில் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா எல்லாருக்குமே எந்த பிச்சில் ஆடினாலும் நல்ல விளையாடக்கூடிய ஒரு பிளேயர்ஸாகவே இருப்பாங்க. ஏன்னா அந்த பிச்சு அவங்களுடைய ஓம் கிரவுண்டு, ஓம் பிச்சு, அது அவங்களுக்கு ஸ்லைட்லி அட்வான்டேஜாகவே இருக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனோட மும்பை இந்தியன்ஸ் விளையாடுற மாதிரி தெரியல. சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் கொஞ்சம் இன்டென்ஷனோட விளையாடுறாரு. மற்றவங்க எல்லாருமே நார்மலாக விளையாடுறாங்க. திலக் வர்மா இன்னும் பழைய திலக் வர்மாவா இன்னும் ஃபார்முக்கு வரல. ஒன்ஸ் ரோஹித் சர்மா கிளிக் ஆகி ஒரு 20 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ஒரு 100 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இது ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் 100% நடக்கும். அதே ஒரு போலிங் ட்ராக்காக இருந்தால் ரொம்ப டஃப் தான். பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். மேட்ச் நம்பர் 12 மார்ச் 31 வான்கடே ஸ்டேடியமில் தான் இந்த மேட்ச் பார்க்க போகிறோம். இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நன்றாகவே வரும். குறிப்பாக வெளிச்சத்தில் 2வது முறை பேட்டிங் செய்வது சாதகமாக இருக்கும். செகண்ட் பேட்டிங் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறவங்க தான் வின் பண்ணிக்கிட்டே வராங்க. செகண்ட் பேட் பண்ணுறவங்க தோத்துக்கிட்டே வராங்க நைட் மேட்ச்சில். இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வான்கடே ஸ்டேடியமுடைய ஸ்கோரிங் பேட்டர்ன் பிலோ 150 27 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. 151 to 169 27 இன்னிங்ஸும், அண்ட் 170 to 189 35 இன்னிங்ஸும், அண்ட் அபவ் 190 29 இன்னிங்ஸும் நடந்திருக்கு. ஐபிஎல் ஸ்டாட்ஸ் இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா 118 மேட்ச் நடந்திருக்கு டோட்டலாக. அதில் 54 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 64 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 181, ஹையஸ்ட் ஸ்கோர் 235க்கு 1, அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 67-10. பேட்டிங் ட்ராக்கு ஆனால் 67-10. இங்கே லோயஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா இந்த 67-10 யார் அடிச்சிருக்காங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த டீம் 67 ரன்னுக்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. வான்கடே ஸ்டேடியம் நடந்த சுவாரஸ்யமான 2024 சம்பவங்கள் பார்ப்போம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 214 ரன்கள் முதல் பேட்டிங்கில், அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 196 2வது பேட்டிங்கில் தோத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வின் பண்ணிட்டாங்க. இங்கே ஃபாஸ்ட்டு ஒரு 3 விக்கெட்டும், ஸ்பின்னு ஒரு 3 விக்கெட்டும், டோட்டலாக 6 விக்கெட். அதே தான் ஃபாஸ்ட்டு ஒரு 3 விக்கெட், ஸ்பின்னு ஒரு 3 விக்கெட், டோட்டலாக 6 விக்கெட். 6 மே 2024 இதுலேயுமே பாருங்க, சன்ரைசர் ஹைதராபாத் 173க்கு 8, ஃபாஸ்ட்டு 5 விக்கெட், ஸ்பின்னு 3 விக்கெட், அண்ட் மும்பை இந்தியன்ஸ் 174க்கு 3, ஃபாஸ்ட்டு 3 விக்கெட், ஸ்பின்னு 0. ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 173 தான் அடிச்சிருக்காங்க. சன்ரைசர் ஹைதராபாத் 200 போல. இங்கே மும்பை இந்தியன்ஸ் 174 அடிச்சிருக்காங்க. ஆப்போனண்ட் யாரு? சன்ரைசர். இங்கே ஆப்போனண்ட் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். இது மும்பை கேகேஆருக்கான ஒரு மேட்ச் பாருங்க. 2024 என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, 169 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகுறாங்க. ஸோ ஃபாஸ்ட் 8 விக்கெட், ஸ்பின்னு 1 விக்கெட். மும்பை இந்தியன்ஸ் 145க்கு இவங்களும் ஆல் அவுட் ஆகிறாங்க. ஃபாஸ்ட்டுக்கு 6, ஸ்பின்னுக்கு 4. அப்போ டோட்டலாக இங்கே என்ன தெரியுது, லோ ஸ்கோர் கேம் அடித்தோம். இந்த மும்பை இந்தியன்ஸால் ஜெயிக்கவே முடியல போன வருஷம். அதே ஃபார்மில் தான் இப்போவும் இருக்காங்க. இதே மாதிரி சினேரியோ நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிஎஸ்கே 206 ரன்கள் 4 விக்கெட், அண்ட் 20 ஓவர் ஆடி இருக்காங்க. ஃபாஸ்ட் 3, ஸ்பின்னு 1. மும்பை இந்தியன் 186 ஃபார் 6, 20 ஓவர், ஃபாஸ்ட் 6, ஸ்பின்னு 0. இதில் எல்லாமே என்ன தெரியுதுன்னா, இந்த ஒரு இடம் மட்டும்தான்
செகண்ட் பேட்டிங் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 மேட்ச்சில் 3 மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங்கும், ஒரு மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங்கும் வின் பண்ணியிருக்காங்க. இதில் மும்பையோடைய ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 186, 174, 196, 145. அவங்க விட்ட விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட், 10 விக்கெட், 6 விக்கெட் இந்த மாதிரி போயிருக்கு. இதையும் வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். டோட்டலாக வந்து 34 மேட்ச்சில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 11 மேட்சும், மும்பை இந்தியன்ஸ் 23 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடருடைய பாசிபிள் பிளேயிங் 11 பாருங்க. மொயின் அலி, குவிண்டன் டெய்காக், அஜிங்கியா ரஹானே, ரகுவன்ஷி ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பார். வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரஷல், ரமன்தீப் சிங், ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் அரோரா, அஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஆங்கரிஷ் ரகுவன்ஷி ஒரு இம்பாக்ட் பிளேயராக இருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், குவிண்டன் டீகாக் 97 ரன் அடிச்சிருப்பாரு, ரஹானே 18 அண்ட் 12, டோட்டலாக 153 ரன், 2 விக்கெட்டை விட்டுருப்பாங்க. மொயின் அலி 5 ரன். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து மொயின் அலி ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கும். சுனில் நரேன் போன மேட்ச் விளையாடல, இந்த மேட்ச் விளையாட வரான்றது தெரியல. விளையாடினாருன்னா மொயின் அலி பிளேஸ்ல சுனில் நரேன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுல யார் யாரெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருவாரு, ட்ரீம் டீம்ல வந்துருவாரு, இவர் ஒரு பிளேயரா இருப்பாரு. அஷித் ராணா டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் இந்த டெத் ஓவர் போடும் பொழுது இவர்கிட்ட இருந்து 1 or 2 விக்கெட்ஸ் வரும், இவரும் ட்ரீம் டீம்ல கண்டிப்பா வந்துருவாரு. மூணாவதா டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரூ ரஷல், ரமன்தீப் சிங் வந்து பெருசா ஓவர் கொடுக்கறதில்ல, வெங்கடேஷ் ஐயரும் போடுறதில்ல. இதை தாண்டி வேற யாருன்னா குவிண்டன் டீகாக். லாஸ்ட் மேட்ச் ஒரு 97 ரன் நாட் அவுட்ல இருப்பாரு. பேட்டிங் ட்ராக் இருக்கும்பொழுது இவர் மும்பைக்கும் ஆடி இருக்காரு, இது இவருடைய ஹோம் கிரவுண்டும் கூட. இப்போ கொல்கட்டாக்காக விளையாடுறாரு, இவரும் ஒரு இம்பாக்ட் கொடுப்பாரு, விக்கெட் கீப்பிங். இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது இவர் வந்து ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 20 ரன்ஸ் அடிச்சு ஒரு 2 கேட்ச் 3 கேட்ச் பிடிச்சா கூட ஒரு ட்ரீம் டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 3 பிளேயர். சுனில் நரேன் வந்தாருன்னா டிஃபால்ட்டா 4 பிளேயர். 5வது பார்த்தீங்கன்னா இந்த வெங்கடேஷ் ஐயர் இது வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஹையஸ்ட் க்ரோர்ஸ் கொடுத்து இவர் எடுத்திருக்காங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயர் மேலே ஃபுல் ஃபோக்கஸ்ட் இருக்கும், இவரும் இந்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ரிங்கு சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரையுமே வந்து நம்ம எடுக்கலாம், இவர் இல்லைன்னா ஆண்ட்ரூ ரஷல் 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். ரோஹித் சர்மா மும்பை டீம்ஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கல்டன் ஒரு மேட்சும் பேட்ல பட்டு பால் ஸ்டெம்ப்ல பட்டு தான் அவுட் ஆகிறாரு, இன்சைட் எட்ஜில் அவுட் ஆகிட்டே வராரு. இந்த மேட்ச் இவர்கிட்ட இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ரோஹித் சர்மாவும் சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு 20-25 ரன் தாண்டிட்டாருன்னா இவர்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி போலிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் கிட்ட இருந்து ஒரு இம்பாக்ட் இருக்கலாம். சத்யநாராயணனை வந்து ரொம்ப பேக் பண்றாங்க. விக்னேஷ் புத்தூர் விளையாடல, அவர் மேன் ஆஃப் த மேட்ச் வந்தாரு. ஸோ இவர் வந்து இப்போ ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் வந்ததுன்னா இந்த சத்யநாராயணன் வச்சு இந்த மாதிரி போலர்ஸ் கிட்ட இருந்து தான் விக்கெட்டுகள் நிறையவே விழும். இந்த டாப் போலர் தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட் இருந்து விக்கெட் விழுவது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் ஆப்ஷன் உள்ள பிளேயர் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமாராலும் இந்த கிரவுண்டு செம ஃபேமஸ், திலக் வர்மாவும் செம ஃபேமஸ். இந்த 4 பிளேயர் மும்பை ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா டாப் 4லேருந்து 4 பிளேயருமே பிக் பண்ணிட்டு போலர்ஸ்ல இருந்து ட்ரெண்ட் போல்ட் அண்ட் முஜிப் ரஹ்மான் இல்லைன்னா சாண்ட்னரை பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதே செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா 4 பிளேயர்ல இருந்து ஒரு 2 பிளேயரை பிக் பண்ணிட்டு மீதி வந்து கொல்கட்டாவுடைய போலிங்கை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதெல்லாம் நம்ம ட்ரீம் டீம் டெலிகிராம்ல நம்ம பார்ப்போம். ஸோ டிஃபால்ட் பிக்ல திலக் வர்மா, ட்ரெண்ட் போல்ட், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குவிண்டன் டீகாக். இம்பாக்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவன்ஷி இல்லைனா வருண் சக்கரவர்த்தி, பேட்டிங் அண்ட் போலிங் ஏற்ற மாதிரி வரும். இங்கே வந்து ராபின் மின்ஸ் ஆர் சத்யநாராயணன் இம்பாக்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். கேப்டன் பிக்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், சுனில் நரேன் விளையாடுவாரான்னு தெரியாது, விளையாடினார்னா ஓகே, இல்லைனா குவிண்டன் டீகாக் அண்ட் வருண் சக்கரவர்த்தி, இதெல்லாம் கேப்டன் பிக்ஸ். நேற்று நடந்த டெமோ ட்ரீம் டீம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த 3 பிளேயர் போட முடியுமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல, ரச்சிந்திர மித்ரா இல்ல, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இல்ல, டாப் பிளேயர்ஸ் யாருமே இல்ல, துருவ் ஜுரல் இல்ல, கீப்பர்ல தோனி வராரு, இவரை மட்டும் பிக் பண்ணிருப்போமா? சஞ்சய் சாம்சன் இருக்காரு, துருவ் ஜுரல் இருக்காரு, ஆனா தோனி மட்டும் வந்திருக்காரு ட்ரீம் டீம்ல.
அதே மாதிரி பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெறும் ருத்ராஜ் கெய்க்வாட். நம்ம இந்த பிச்சில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா விளையாடுவாருன்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி நல்லா விளையாண்டார். எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுமே நல்லா விளையாடி இருக்கணும். நேற்று வந்து அன்லக்கி ஷாட் அடிச்சு தேவையில்லாத ஷாட் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் குவாஹாத்தியில் நடந்த மேட்ச்ல குவிண்டன் டீகாக் நல்லா அடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா நம்ம யோசிச்சோமே தவிர நிதிஷ் ராணா ஒரு லெஃப்ட் ஹேண்டர், இவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்றதை யோசிச்சிருந்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு 3 டீம் கேப்டன் ஆகும், நிதிஷ் ராணா ஒரு 3 டீம் கேப்டன் ஆகும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி அஸ்ரங்கா மொத்தமாக ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர் பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே வந்து வெறும் கெய்க்வாட், எட்மயர், தோனி. ஸோ தோனியை அன்எக்ஸ்பெக்டட் வெறும் கெய்க்வாட், எட்மயர் வந்து யாராலுமே யோசிச்சு பார்க்க முடியாது. கண்ணை முட்டு போட்டால் இந்த மாதிரி ஒரு டீம்ஸ் வந்து அமையும். அதில் நிதிஷ் ராணாவை ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம யோசிக்கணும். இந்த கிரவுண்டில் யார் இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ரைட் ஹேண்டடா லெஃப்ட் ஹேண்டடான்னு பார்த்து அப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷனில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்துருக்கலாம். நம்ம பார்த்துருந்தா ரச்சின் ரவீந்திரா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா. இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவும் நிதிஷ் ராணாவையும் ட்ரா பண்ணியிருக்கலாம். நிதிஷ் ராணாவை ட்ரா பண்ணும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ரச்சின் ரவீந்திராவை ட்ரா பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டரை கேப்டனாக ட்ரை பண்ணும்பொழுது மீதி 2 லெஃப்ட் ஹேண்டரை வந்து ட்ரா பண்ணிருக்கலாம். ட்ரா பண்ணும்பொழுது நமக்கு இந்த சினாரியா வந்து அமைஞ்சிருக்கும். பட் இது வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான டீம்ஸ் தான் இங்கே இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குவிண்டன் டீகாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி எச் ராணா வந்து போலிங்கில் வைஸ் கேப்டனாக வந்திருப்பார். இந்த இந்த ஆங்கிளில் யோசிக்கும் போது இங்கே எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் விளையாடி இருப்பார், திருவ் ஜூரல் விளையாடிருக்காரு, ரியான் பராக் விளையாடி இருக்காரு. ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸாக இருக்குது. அதே மாதிரி டீம்னு பார்த்தீங்கன்னா தோனி 2 டீமில் ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. இப்போ இது எல்லாமே 2 கீப்பர்ஸ், 4 bowlers. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கீப்பர், இங்கே பார்த்தீங்கன்னா 5 bowlers. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கீப்பர் 1 கீப்பர்ஸ். இப்போ நம்ம பார்ப்போம். ரோஹித் சர்மா 58% இருக்காரு, இவரும் 53% இருக்காரு. இந்த 2 பிளேயர் வந்து மஸ்டாக வந்து ட்ரை பண்ணலாம். திலக் வர்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஆனால் 82%ல் ஒரு பிளேயர் இருக்காரு, 82% ஒரு பிளேயர் இருக்காரு. அதே மாதிரி ஆண்ட்ரியூ ரஷல்னு பார்த்தீங்கன்னா 37%. மொயின் அலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47%. ஹர்திக் பாண்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92%, ஒரு 80 ஒரு 90. ரமன்தீப் சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4%. அதே மாதிரி ட்ரெண்ட் போல்ட், ஸ்பென்சர் ஜான்சன். ஸோ ஸ்பென்சர் ஜான்சன் 8%, ட்ரெண்ட் போல்டு 47%, முஜிப் ரஹ்மான் 9.39%, ஒரு 90 ஒரு 80. அந்த காம்பினேஷன்ஸில் டீம் போட்டிருக்கோம். ரோஹித் சர்மாவுடைய இது ஹோம் கிரவுண்டுன்றதுனால அவர் கேப்டனாக எடுத்து ட்ரை பண்ணியிருக்கோம். அவர் பர்ஃபார்மன்ஸே பண்ணலை, பட் அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட் போல்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ வெங்கடேஷ் ஐயர் மட்டும் தான் டாப் ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணுவார். மொயின் அலி, ஆண்ட்ரியூ ரஷல் அண்ட் ரமன்தீப் சிங் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன் 8%. ஸோ ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா அந்த 8%க்கு நல்லா பிக் ஆகும். அதே மாதிரி முஜிபுர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா 9%. இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தாருனாலும் ஜிஎல்ல டாப் ரேங்க் வரும். அண்ட் ட்ரெண்ட் போல்ட் ஒரு 47%. ஆண்ட்ரியூ ரஷல், மொயின் அலி மெயினாக இவங்க யாராவது ஓவர் போட்டு விக்கெட்டுகள் விழுந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல, ஏன்னா டாப் ஆர்டர் 3 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. இந்த 3 பிளேயர் ரோஹித் சர்மாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. இதுதான் வந்து டெமோ டீம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து லாஸ்ட் மினிட்ல டெமோ டீம் 4-5 டெமோ டீம் கொடுப்போம். அது வந்து 2 to 3 பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி டீம்ஸே க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.